சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமமே எல்லா நாமத்திலும் உயர்ந்த நாமம் என்று சொல்லுகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது, ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி நான் அதிகாலையில் விழித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால இந்த கால நேரத்தில் நாம் அவரை துதிக்கும்படியாக நம்முடைய ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 115வது பாடல், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜெபத்தோட்ட பாட்டு புஸ்தகத்தில் 115வது பாடல். தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். சொல்லாமா, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். இந்த ரொம்ப முக்கியம். உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. சொல்லுங்க, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே
ஆமென். 4வது சரணம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவேன். உண்மையா சொல்லுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, ஆமென், நேசிக்கிறேன். 5. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. சொல்லுங்க. உலகம் எல்லாம், ஆமென், உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற எந்த கடனும் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அருமையான கால நேரத்துல ஒரு விஷயம் கூட இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எனக்காக, எங்களுக்காக ஜீவனையே தந்த அன்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்கிறது, தன் சகோதரனுக்காக, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை தருகிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாமெல்லாம் சிநேகிதர்களாக, சகோதரர்களாக இருந்தபடியினாலே தேவன் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டபடியினாலதான் ஸ்தோத்திரம் கர்த்தர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து அவரை ஆராதிக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 6 மாதங்களாக அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை நாம் இந்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட 182 நாள்ல எத்தனை நாள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நினைத்திருப்போம், ஆண்டவரோடு பேசியிருப்போம், ஆண்டவரோடு பழகியிருப்போம். ஆனால் அவர் மறவாதவராக, அவர் மறக்காதவராக நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறாரே. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எத்தனை பேர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தை திறந்த தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. உண்மைதானா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க வாயை திறந்து. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. செய்தாரா? பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே,
அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. ஆமேன் ஆமேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம் அதிசயம்தானே, இது அதிசயம் அதிசயம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான். எத்தனை பேர் இருதய நன்றி உள்ளத்தோடு? அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம்தானே, இது ஆச்சரியம் ஆச்சரியம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. எல்லா உள்ளத்தை திறந்து, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. எத்தனை பேர் உண்மையா? பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, உம்மை பாடுவே நான். ஆமேன் ஆமேன். உற்சாகம் போதாது. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. ஏன் பாடணும்? பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல், ஆமென், க்ளோரி, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. ஏதோ கையை தட்டி ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற ஆண்டவர், அவர் மாறாதவர், அவர் சாதாரணமானவர் அல்ல. தேங்க்யூ அப்பா. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திருக்கிறான். அந்த பிறப்பே அதிசயங்க. பிறந்த நாள்ல இருந்து பாடணும்,
ஆனா அந்த பிறப்பு என்கிற அந்த காரியத்தை குறித்து ஆராய்ச்சி செய்த போது ஆவியானவர் இப்படி ஒரு காரியத்தை என் மைண்ட்ல போட்டார். ஸ்தோத்திரம். இந்த கரு உற்பத்தி ஆவதற்கு கோடிக்கணக்கான அணுக்கள் கடந்து போகிறது. அதுல ஒரு அணுதான் கருவாக மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோடிக்கணக்கான அணுக்களில் ஒரு அணு மாத்திரம்தான் கருவாக மாறுகிறது. நீயாக நானாக மாறி இருக்கிறோம். ஆமென். அந்த கோடியில ஒண்ணு ஆண்டவர் சூஸ் பண்ணி ஸ்தோத்திரம் நம்மை கருவுற செய்து தாயின் கருவில 10 மாசம் பத்திரமா பாதுகாத்து எந்த குறையும் இல்லாம அற்புதமாய் நம்மை படைத்திருக்கிறார். ஆமென். நம்ம பிறந்த நாள் முதல் இல்ல, கரு உண்டான நாள் முதல் இந்நாள் வரை எத்தனையோ நன்மை செய்த ஆண்டவர். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. அதனால அவர் படைத்த, அவர் உருவாக்கின ஸ்தோத்திரம், அவர் உண்டு பண்ணின ஸ்தோத்திரம், அவருக்கு நாம் அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யோ. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளோ. உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். சொல்ல முடியும் உண்மையா? உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அதனால அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும். இது முக்கியமான வார்த்தை. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றீர். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். இந்த 1ஆம் தேதி காலையில் ஆண்டவரே, தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். வலது கரத்தை உயர்த்தி தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். அப்படி ஜபசந்தையோடு அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே,
இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய், அது ஒவ்வொரு நாளும் எங்களை தொடரும்படியாய் எங்களை முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நல்ல கையை தட்டி, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் ஒரு விஷயம் எங்களுக்குள்ள வேலை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், அபிஷேகத்தை எங்களை நடத்த வேண்டும், நீர் தான் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல கையை தட்டி ஆமென். ஜனவரி மாசத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பிப்ரவரி மாசத்துக்கு நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மார்ச் மாசத்துக்காய் நல்ல கையை தட்டி ஆமென். ஏப்ரல் மாசத்துக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஆண்டவரே மே மாசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம், ஜூன் மாசம் முழுசங்களை நடத்தினபடினாலே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல கையை தட்டி ஆமென். இந்த 7வது மாசத்தின் முதல் தேதிக்காய் ஸ்தோத்திரம், இந்த மாசம் முழுசும் கர்த்தர் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதித்து எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிற தெய்வமே உம்மை நாங்கள் மனதார நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பிதாவாகி தேவனை நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். குமாரனாக இயேசுவை நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பரிசுத்த ஆவியான தேவனை நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே தேடுகிற எங்களுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாய் நீ தரிசனமாகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தேடுகிறவர்கள் அதிகாலையில உம்மை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே, நாங்கள் உம்மை கண்டு அடைந்தவர்களாய் கடந்து போக ஆண்டவர் தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடும், எங்களை ஆசீர்வதித்து உற்சாகமாக இங்கிருந்து அனுப்பும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதா. நாம் இன்றைக்கு இந்த மாதத்துக்கென நம்முடைய வாழ்க்கைக்கென ஸ்தோத்திரம் வாக்கு தத்தமாக இறை வார்த்தையாக எடுத்துக்கொள்ள போகிறோம். அதை எடுத்துட்டீங்களா? 1 யோவான் 5:4 329வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆள்காட்டு விரல் அதில் வச்சு சத்தமாக வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே, சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய விசுவாசமே. ஆமென். உட்கார்வோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பேர் நம்முடைய சபையிலிருந்து ஆராதித்தாலும் இல்லை, ஒரு நன்றி உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் வந்து ஸ்தோத்திரம் 6 மாதங்களாக நடத்தின ஆண்டவரை மகிமைப்படுத்தின உங்களை நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை காட்டிலும் விசேஷ மதமாய் இந்த மாதத்தில், இந்த மாதம் முதல் நடத்துவார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஆராதனை. நான் ஞாயிற்றுக்கிழமை தெளிவாய் சொன்னேன். ஸ்தோத்திரம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆராதனையில் ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியமான ஆராதனை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆராதனை. ஒவ்வொரு மாத பிறப்பிலும் என்ன பண்ணுமா? சபை கூட வேண்டும் என்று சொன்ன மோசேக்கு கற்றுக் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான ஆராதனை. அதனால கண்டிப்பாக ஸ்தோத்திரம் நாம் எல்லாரும் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது தான் இந்த மாதத்தை நாம் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். இந்த நாளை மிஸ் பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து போறான்னா நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது இல்லை என்பதை மனதில் வைத்து தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் தருங்க. ஞாபகம் இருக்குதா? இல்லையா? ஸ்தோத்திரம். சிமியன ஞாபகம் இல்லையா? ஸ்தோத்திரம். போன வருஷம் இந்த நாளில் தான் நான் இங்கே வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. 7வது மாதம் முதல் தேதியில் தான் நான் கொலப்பாக்கம் சபைக்கு ஸ்தோத்திரம் போதகராக பணி அமர்த்தப்பட்டேன். ஸ்தோத்திரத்தினால் ஒரு விசேஷமான நாள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஓராண்டு காலமாக அற்புதமாய் உங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி தொடர்ந்து நடத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நடத்த நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஊழியத்தை இன்னும் உத்வேகப்படுத்தும், அதிகமாய் உங்களுக்காய் ஊழியம் செய்ய என்னை துரிதப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எனவே ஜெபத்தினால் அடியனை தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்கென கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் கொடுத்தார். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். வாசிங்க யாராவது ஒருத்தர். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏங்க இந்த வசனத்தை இவர் எழுதணும்? ஜெயம் என்கிற ஒரு வார்த்தையை ஸ்தோத்திரம் இங்க யோவான் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுத காரணம் என்ன? ஜெயம் என்றால் என்ன? வெற்றி. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விக்டோரி அல்லது கான்கரர் அப்படின்னு போட்டுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம் 21வது வசனம். இது மாத்திரம் இல்ல, நிறைய வசனம் இருக்குது. ஸ்தோத்திரம். இதை மாத்திரம் நீங்க சொல்றேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3:21ல இயேசு சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் ஜெயித்து என் பிதாவினுடைய சிங்காசனத்தினதே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, நான் உலகத்தை ஜெயித்ததுனால எங்க இருக்கிறப்ப நானு சிங்காசனத்துல பிதாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்தது போல, என்னை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? ஸ்தோத்திரம். எதுக்கு ஜெயிக்கணும்? அவரோடு கூட பரலோகத்துல போறதுக்கு. சிங்காசனம் உட்கார்றது அப்புறம் ரெண்டாவது. பரலோகத்துக்கு போனா நீங்க கண்டிப்பா என்ன பண்ண? உலகத்தை. அவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தது போல. யோவான்ல கூட ஒரு வசனத்தை சொல்லுவார் 16:33. ஸ்தோத்திரம். யோவான் 16:33 இயேசு சொல்லுவார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஆல்ரெடி அதை என்ன பண்ணிட்டேன்? ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுவார். இருக்குதா? ஸ்தோத்திரம். வாசிங்க 16:33. நீங்க வாசித்தாதான் உங்க மைண்ட்ல உள்ள போகும். 16:33 யோவான். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆமென். நான் உலகத்தை நான் ஜெயிக்காம உங்களை ஜெயிங்கன்னு சொல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தர் யாருமே ஜெயிக்காம ஒரு காரியத்தை செய்யணும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன்பா. உலகம் என்றால் என்ன? பாவத்தை ஜெயித்திருக்கிறேன். பாவம் என்னல என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. பாவத்தினால் வருகிற சாபத்தை ஜெயித்திருக்கிறேன். சாபத்தினால் வருகிற வியாதிகளை ஜெயித்திருக்கிறேன். மரணத்தை ஜெயித்திருக்கிறேன். பாதாளத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவத்தை, ஸ்தோத்திரம், சாபத்தை, அதன் மூலமாய் வந்த மரணம். மரணம் என்றால் நம்முடைய ஆத்துமா எங்க போயிடும்? பாதாளத்துக்கு போயிடும். நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் போய் அந்த பாதாள வேதனை ஏற்றுக்கொண்டு அதையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெயித்திருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள் என்று சொல்லுகிறார்கள். எத்தனையோ தெய்வங்கள் என்று, மத குருக்கள் என்று, ஸ்தோத்திரம், தோன்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய கல்லறையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கல்ல பத்திரமா சீல் போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இயேசுவின் கல்லறை இன்னைக்கும் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்லறையில இருந்து சரீரம் மாத்திரம் கிடையாது, பாதாளத்துல, ஸ்தோத்திரம், கீழ் பாதாளத்துல, ஸ்தோத்திரம், மரணித்த அவர் என்ன பண்ணாராம்? உயிரோடு கூட எழும்பினார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1:5 போட்டுக்குது. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து எழுந்த ஒரே தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், 5வது வசனமா வாசித்து பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் பாத்தீங்கன்னா, மரித்தோரிலிருந்து, ஸ்தோத்திரம். மரித்தோர் எங்க இருப்பாங்க? நித்திரை அடைந்தவங்க எங்க இருப்பாங்க? பரதேசில் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். லாசரு நித்திரை அடைந்தார், மறுபடியும் பூமிக்கு வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். நித்திரை அடைந்திருந்தார், நித்திரை அடைந்த பரிசுத்தவனா இருந்தபடினால மறுபடியும் பூமிக்கு வந்துட்டாரு. மரணத்துக்கு போய் உயிரா வந்த ஒரு ஆளும் இல்ல. எவ்விரு மகள் நித்திரையில இருந்தா வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னொரு விதவின் மகன் நித்திரையா இருந்தான், மறுபடியும் வந்துட்டான். அவங்க எல்லாம் சாவல, நித்திரையா இருந்தாங்க. ஸ்தோத்திரம். இயேசு சொல்லும்போது அழகா சொல்லுவார், அவர் மரிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. மரிச்சாலு, மரணத்துக்கு போனாலு, பாதாளத்துக்கு போனாலு, கீழ் பாதாளம் என்கிற நரகத்துக்கு போன உயிரோடு இருந்த ஒரே ஆள் யார் தான்? கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஆல்ரெடி, இதெல்லாம் தான் உலகத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கணும். ஜெயித்தால் தான், ஸ்தோத்திரம், நீங்க என்ன பண்ண முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுங்க. ஸ்தோத்திரம். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்காரு? பேர் சொல்லி அழைத்து, உங்களை தெரிந்து கொண்டு சபையில வைத்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல வாழ்ந்த வண்ணமாகவே சபையில வந்து வாழ்ந்து கொண்டிருந்தா நம்ம பரலோகத்துக்கு போகவே
முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மாற்றம் இருக்குது பாருங்க. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்ன வரணும்? மாற்றம் வரணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை ஜெயிக்க வைப்பாரா, வைக்க மாட்டாரா? ஜெயிக்க வைக்கிறது யாரு? யாரு? ஸ்தோத்திரம். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். இப்படி தேடினீங்கன்னா 6 ஆகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, அதிலே சொல்லுங்க, யார் ஜெயம் கொடுக்கிறது? ஜெயிக்க வைக்கிறது யாரு? நம்முடைய தேவன். அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்க. அவர் தான் ஜெயத்தை கொடுக்கணும். அதனாலதான் நீதிமொழிகளை சாலமன் அழகா சொல்வார் 21:31. நீதிமொழிகள் 21:31 என்னதான் நாம் ஆயத்தப்படுத்தினாலும், என்னதான் நாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், ஸ்தோத்திரம், ஜெயம் யார் தான் கொடுக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழி 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். சண்டைக்காக என்னத்தான் பிராக்டிஸ் கொடுத்து குதிரையை ரெடி பண்ணாலும் ஜெயத்தை தரப்போறது யாரு? சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் ஸ்தோத்திரம் கர்த்தர் தான் கொடுக்கணும். சங்கீதம் 75:6 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சைட்ல இருந்து வெற்றி ஜெயம் வராது. ஜெயத்தை கொடுக்கிறது யாரு? அதனால தான் பாடுவோமே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும், என்னதான் காரியங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில மாற்றிக்கொண்டாலும், உங்களை ஜெயிக்க செய்வது ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால உங்களை அவர் உலகத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம சபையில கொண்டு வந்து வைத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நான் நம்புறேன், இந்த மாசத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வெற்றியே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை தட்ட மாட்டீங்களா? என்னாலும் வெற்றி வெற்றியை கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே. இததான் 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுவார். 2 கொரிந்தியருக்கு எழுதும்போது, கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். இருக்குதா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். போதும். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை உற்சாகப்படுத்துகிறார். எனவே இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. ஸ்தோத்திரம். நம்ம ஜெயிக்கணும்னா ஸ்தோத்திரம் இந்த 3 பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் தான் ஜெயிக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். முதலாவது நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனால் நாம் பிறந்திருக்க வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது விசுவாசம். நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். 3வது ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிற போது ஸ்தோத்திரம் 37வது வசனமா 27 37 தான், 8:37 ரோமர். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். நாம் ஜெயிப்பதற்கான 3 வழி இதுதாங்க. ஸ்தோத்திரம். கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயத்தை தருவது அவர் தான். ஏன் ஜெயிக்கணும்? ஜெயிச்சாதான் எங்க போக முடியும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் என்பது ஜெயிக்கிறவர்கள் வாழ்கிற இடம். உலகத்துல தோற்று கொண்டிருக்கிறவர்கள்
உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் தோற்று கொண்டிருக்கிறவர்கள் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அப்ப நம்முடைய கோல் என்ன? எதற்காக சபைக்கு வரோம்? அதில் சொல்லுங்க அல்லேலூயா. வந்து பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணினாங்க, அதுக்கா? எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்குது. எப்படியாவது நான் என்ன பண்ணிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். அப்ப பரலோகத்துக்கு போனோம்னா உலகத்தில் வருகிற காரியங்களை ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம். இயேசு ஜெயித்தபடினாலதான் அவர் சொல்றாரு சாட்சியா, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தது போல, ஸ்தோத்திரம், இல்லை சொல்லுங்க அல்லேலூயா, நீங்களும் ஜெயித்தால் என்னோடு கூட உட்கார்வதற்கு உங்களுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆக ஸ்தோத்திரம், இந்த மாசத்திலிருந்து இன்னிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம், ஒரு பெரிய வெற்றி உண்டாகும்படியாக ஸ்தோத்திர வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் தான் எனக்கு உதவி செய்யணும். என்னுடைய சுய பலத்தால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய சுய பக்தி, ஏசாயா சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குதான். ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக நாம நீதி நினைச்சுக்கிறேன்ல, நான் பரிசுத்தவான் நினைச்சுக்கிறேன்ல, அது ஆண்டவர் மேல எப்படிக்குதான்? ஏசாயாவே சொல்றாரு. ஏசாயா யாரு? நேரடியா ஆண்டவரோடு பேசினவர், ஸ்தோத்திரனுடைய மகிமையை கண்டவர், அவரோட உறவாடினவர். அடிக்கடி போட்டிருப்பாரு, ஏசாயாவை நோக்கி ஸ்தோத்திரம், நீ போய் எசேக்கியா வேண்ட சொல்லு, ஏசாயாவை நோக்கி நீ போய் சிதேக்கியா வேண்ட சொல்லு, அதில் சொல்லுங்க அப்படின்னு பேசின அந்த ஏசாயாவே சொல்லுகிறார், என்னுடைய நீதி நியாயம்லாம் எப்படி இருக்குது? அழுக்கான கந்தையா இருக்குதுன்றார். அப்ப நம்ம நீதிலாம் எங்க எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். அவரே கந்தன்ட்டாரு, நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப லோ, போனியா ரொம்ப மோசமானதுன்னா இருக்குமா அப்படி இருப்போம்னு நினைக்கிறேன் ஆண்டவருக்கு முன்னாடி. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்ம ஜெயிக்க வைப்பதற்கு நம்ம இருக்கிற இந்த நீதி, நம்ம இப்ப இருக்கிற இந்த பரிசுத்தம் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால 3 காரியத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லும்படி சொன்னார். நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தேவனால் பிறந்திருக்கிறோமா என்பதை செக் பண்ணோம். 2வது விசுவாசம் நமக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். 3வது ஸ்தோத்திரம், அவர் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். நாம் அன்பு கூறுறது பெருசு இல்லை, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே தான் முற்றிலும் என்ன பண்ண முடியுமா? ஜெயிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஸ்தோத்திரம், நாம் இந்த உலகத்துல ஜெயமாய் வாழ, பரலோகத்துல ஜெயமாய் பிரவேசிக்க, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாய் கடந்து போக ஆண்டவருடைய கிருபையை தேடுவோம், கிருபையை நாடுவோம். அவர் தான் ஜெயிக்க வைக்கணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க வச்சது அவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எனவே இந்த கால நேரத்தில் அப்படியே பைபிளை மூடிட்டு கண்ணை மூடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய கோல், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த உலகத்தை ஜெயித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரே, எங்களை ஜெயிக்க செய்வது நீங்க தான். மேற்கிலும் கிழக்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கர்த்தரே ஜெயத்தை கொடுக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்களேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பலன், அஞ்சிடேன். கர்த்தரே என்பலன், எதற்கும் அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். உயர்த்துவேன் உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். சொல்லுங்க, உண்மை தேவனே, உருக்கம்
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 7வது மாதத்தின் முதல் நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாக எங்களை உடைய சமூகத்துல கொண்டு வந்து ஆண்டவரே இவ்வளவு நேரம் வைத்து நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆண்டவரே, நாங்கள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல. ஆனால் எங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரே சாத்தானுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, பிசாசுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தோற்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து ஆண்டவரே தோற்று கொண்டிருந்த எங்களை மீட்டெடுத்து இன்றைக்கு ஜெயிக்கிறவர்களாக, ஆள பிறந்தவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றி வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த என்னெல்லாம் காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் உலகத்திலிருந்து வருகிறதோ, ஆண்டவர் எங்களை வீழ்த்தும்படி வருகிறதோ, அவைகளிலே நாங்கள் வெற்றி சிறக்க, ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் கரம் பிடித்து நடத்த போற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் ஜெயம் பெற்று பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்தது போல ஸ்தோத்திரம், என்னிலே எவன் ஜெயம் பெறுகிறானோ அவனும் எனக்கு அருகாமையில என்னுடைய வலது பிரேசத்துல உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உண்மை உள்ளதப்பா, இந்த வார்த்தை உண்மை உள்ளது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதுல எந்த மாற்றம் இருக்காது. ஆண்டவர் அப்படியே ஈவு இரக்கம் காட்டி ஸ்தோத்திரம், அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்களே அப்படி என்பதற்காக பரலோகத்துல வாய்ப்பு கொடுக்க போற தேவன் இல்லை. ஜெயிக்கிறவர்கள் மாத்திரமே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெயம் பெற்றவர்கள் மாத்திரமே, ஜெயித்தவர்கள் மாத்திரமே பரலோகத்துல பிரவேசிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் இன்னிலிருந்தாவது ஆண்டவரே தோற்காதபடிக்கு ஜெயித்தவர்களாய் நிற்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட அபிஷேகம் ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிறது. அதை நாங்கள் பயன்படுத்தாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி ஆண்டவரே நாங்கள் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தினாலே, ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆவினாலே, பரிசுத்த ஆவினாலே, பிதாவின் ஆவினாலே இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் வந்து பரலோகத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்படிப்பட்ட சிந்தை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல உண்டாயிருக்க ஆண்டவரே, இதன் மூலமா இந்த உலகத்துல வருகிற அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் தயவு செய்யும்படியாக சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடத்துவீராக. இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருஷம் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு இந்த வசனம் ஆண்டவரே ஊன்றுகோலாய் உந்துதலாய் காணப்பட என்னை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல், ஜெயம் பெற்ற வாழ்க்கை இந்த நாளில் கடந்து வந்த நம் அனைவரோடு இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.